இன்னும் கொஞ்சம் நல்லா பலமாக கைத்தட்டலாம். வாசிப்பு நம்மளுடைய உயிர் மூச்சு. எப்பொழுதெல்லாம் தலைகுனிந்து படிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு தலைமுறை தலைநிமிர்ந்து நடக்கிறது என்று சொல்வார்கள். வாசிப்பே சுவாசம் என்று சொல்வார்கள். அத்தகைய வாசிப்பை முன்னெடுத்து செல்லுகின்ற தருமபுரி மக்களினுடைய வாசிப்பு அனுபவம் என்பது மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த அற்புதமான லோகோவை வடிவமைத்த அருமை தம்பி +2 படிக்கும் மாணவர், மருத்துவரனுடைய புதல்வர், அவருக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு பரிசு அளிக்கிறார்கள். நம்முடைய தாளாளர் அவர்களுக்கு புத்தகம் நினைவு பரிசு ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். மிஸ்டர் ஆனந்த் அவர்கள். எல்லோரும் ரொம்ப டயர்டாகிட்டுப்போம். மேடையில் இருக்கிறவங்க எப்போ கீழே இறங்குவாங்க, எப்போ நிகழ்ச்சி நமக்கு கைக்கு விருது எப்போ அறிவிக்க போகிறாங்க, இது எல்லாருடைய எதிர்பார்ப்பு தான். ஏன்னா முக்கியமான நிகழ்வு விருது வழங்குவது என்பது. அந்த விருதை பெறுவதற்காக எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கின்றோம். அந்த விருது பெறுகின்ற நிகழ்வுக்கு முன்பாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு மிக விரைவாக நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளங்கையை தட்டினா உள்ளமெல்லாம் மகிழ்ன்றது தமிழ். இப்படி கை தட்டினோம்னாவே மனசெல்லாம் சிரிக்கும், உதடுகளெல்லாம் சிரிக்கும், கண்ணங்களெல்லாம் சிரிக்கும். ஆனால் நம்ம கைத்தட்ட தயங்குது மனசு, ஏன்னு தெரியல. தயவு செய்து கைத்தட்டி ஒரு முறை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி கைத்தட்டணும் சார். உள்ளங்கையை கைத்தட்டினாவே சார் சயின்டிஃபிக்காக சார், அறிவியல் ரீதியாக மனசும் சிரிக்கும், முகமும் சிரிக்கும் சார். உள்ளமும் முகமும் மலரும் வகையில் தான் இருக்கணும் விழா. தாமதத்திற்கு மீண்டும் முறை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு குரல் சார்பாக எமது தகடூர் குரல், நமது குரல், நமக்கான குரல் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்தல் மதிப்பிற்குரிய எங்களினுடைய தகடூர் குரல், நமது குரல், நமக்கான குரல் எப்பொழுது அழைத்தாலும் எங்கள் அழைப்புகளை உடனடியாக எடுத்து துண்டிக்காமல் அதற்கு உடனடியாக செய்து வழங்கி கொண்டிருக்கும் எங்களின் அன்பிற்குரியவர். அவரை போடுறதுக்கு வார்த்தை இல்லை. எப்போ நைட் 1 மணிக்கு கால் பண்ணாரு சார், சொல்லுங்கள் சார் என்றாரு. ஐயா சொல்லுங்கள் என்றாரு. உறங்குகிறாரோ இல்லையோ தெரியல, ஆனால் செய்தி மட்டும் வந்து விழிச்சுனே இருக்குது. எப்பவும் செய்தி ஆன்லைனில் வந்துகிட்டே இருக்குது, அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆசிரியர் வினோத்குமார் அவர்களை, மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய அகில இந்திய பத்திரிகையாளர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய கவியரசன் அவர்களுக்கு வினோத்குமார் அவர்களை எங்களின் நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்யும் பொழுது முன்பு வந்து சிறப்பு அன்போடு பலத்த கைத்தட்டலோடு வேலு பொம்புடி முருகேசன் அவர்களுக்கு அடுத்ததாக விருது செய்யுமாறு மதிப்பிற்குரிய மதன்குமார் அவர்களுக்கு சுபாஷ் அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
மதிப்பிற்குரிய மருத்துவர் ஸ்வேதா அவர்களை தீபா சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய அருண் பிரபு அவர்களை பத்மா மாரியப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய வெற்றிவேல் லட்சுமிபதி அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். சதீஷ் மதிப்பிற்குரிய சிபி சரவணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய செந்தில் ஐயா அவர்களுக்கு சதீஷை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பசுபதி இருக்கீங்களா ரிப்போர்ட்டர்? நீங்க மதிப்புக்குரிய வெற்றிவேல் அவர்களை அசோக் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய ஐயா தங்கம் கிரீன் பார்க் கல்வி நிறுவனங்கள் கடத்தூர் அவர்களுக்கு அன்பழகன் அவர்களை சிறப்பு செய்ய வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கிரீன் பார்க் பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்கள் கடத்தூர். மேடைக்கு வரவும் தயவுகூர்ந்து நேரம் நெருங்கி கொண்டிருக்கு. நம்ம அவர்களுக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம், உடனடியாக வரவும். எங்களின் அழைப்பை ஏற்று காரிமங்கலம் அரசு கலை கல்லூரியிலிருந்து எங்களுக்கு காலை முதல் உணவு கூட இல்லாமல் அயராது உழைத்து கொண்டிருக்கும் எனது அருமை மாணவிகளுக்கும் மற்றும் இங்கு இரத்த தானம் வழங்கிய பிஎஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பிஎஸ்ஏ கல்வியல் கல்லூரி சோலைக்கொட்டாய் மாணவர்களுக்கும் எங்களது தகடூர் குரல் நமக்கான குரல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து செய்தியாளர்கள் இரத்த தானம் வழங்க இருக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும், நல்ல உள்ளங்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து இரத்த தானம் அளிக்குமாறு மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஊடகங்களிலும் தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் சதீஷ்குமார் அவர்களுடைய பணி சிறப்புக்குரியது. அவரை இந்த நேரத்தில் நம் அனைவரின் சார்பாகவும் தகடூர் குரல் சார்பாகவும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நன்றி. அடுத்ததாக குழு செயல்பாட்டிற்காக இரத்த தான விருது யூத் எம்ப்ளாயர் அசோசியேஷன் ஏரியூர். இவர்கள் சாதனை மிக அற்புதமானது. ஒரே நேரத்தில் 180க்கும் மேற்பட்ட யூனிட் அளவிற்கான இரத்தத்தை மிகப்பெரிய அளவில் பட்டி தொட்டி எங்கும் இருக்கின்ற பல்வேறு கிராமங்களில் ஒலிபெருக்கின் மூலம் பஞ்சாயத்து முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு சிறப்பான நிகழ்வை, அதுவும் கொரோனா காலகட்டத்தில் நிகழ்த்தி காட்டினார்கள். அவர்களுக்கு இந்த தகடூர் குரல் குழு இரத்த தான விருதை வழங்குகிறது. அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. இரத்த தான பிரிவில் அடுத்ததாக
சிறப்பு பிரிவில் விருது பெற இருப்பவர் வி வினோத் நரசிம்மன். கடந்த 110 முறை தொடர்ந்து இரத்த தானம் கொடுத்து 110ங்க, ஒரு முறை இருமுறை அல்ல, 100க்கும் மேற்பட்ட முறை, 110 முறை. நினைத்து பார்க்க முடியாத சாதனை. அத்தகைய அற்புதமான இரத்த தான கொடையை அளித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வினோத்குமார் நரசிம்மன் அவர்களுக்கு தற்பொழுது தகடூர் குரல் சிறப்பு பிரிவில் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறது. அவருக்கு இன்னும் நல்ல பலத்த கைத்தட்டலோடு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதன் மூலம் இது போன்ற சமூக ஆர்வலர்களை நாம் உருவாக்க முடியும். இரத்த தானம் வழங்குவது என்பது பிற உயிர்களை காப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான தானம். அந்த தானத்தில் இந்த சாதனை செய்திருக்கின்ற வினோத் நரசிம்மன் அவர்களுடைய பணியை இந்த நேரத்தில் நாம் பாராட்ட வேண்டும். அடுத்ததாக மரம் நடுதல். நம்முடைய தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக மரக்கன்றுகள் நட்டு பசுமை புரட்சியை ஏற்படுத்தி வருகின்ற இந்த சூழலில் தகடூர் குரல் அது போன்றவர்களை அடையாளம் கண்டு இன்னும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னதைப் போல இந்த வெளிச்சத்துக்கு வராமல் கிராமப்புறங்களில் ஏராளமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் வாழ்த்துக்களை சொல்லி, ஏரியை சீரமைத்து பாலடைந்த கிணற்றை தூர்வாரி சுமார் 5000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு தொடர்ந்து பராமரித்து வருகின்ற மா கோவிந்தசாமி அவர்களுக்கு தகடூர் குரல் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறது. அவருக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து குழு செயல்பாட்டிற்கான விருது நீரின்றி அமையாது உலகு என்ற அமைப்பு தங்கள் ஊரில் உள்ள ஏரியில் இருந்த சீமை கருவேல் மரங்களை அழித்து சுமார் 1500க்கும் மேற்பட்ட பனை விதைகளை நட்டும் சுமார் 15000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இதுவரை நட்டு சாதனை செய்துள்ளார்கள். அவர்களுக்கு மரக்கன்றுகள் நடுதல் குழுவின் சார்பாக குழு விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு பிரிவில் மரநடுதல் சிறப்பு பிரிவில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு செயற்கை காட்டை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்ற அருமை சகோதரர் சிலம்பரசன் அவர்களுக்கு சிறப்பு பிரிவில் விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்துகிறது. சமீபத்தில் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நபர்கள் அந்த பகுதிக்கு சென்று அவருடைய பணியை பாராட்டி வருகிறார்கள். அவர்களை நாமும் பாராட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறோம். அவருடைய பணி சிறக்க வேண்டும். காட்டை உருவாக்கும் உன்னதமான முயற்சி, அந்த அற்புதமான பணியை செய்து கொண்ட சிலம்பரசன் அவர்களுக்கு சிறப்பு பிரிவில் விருதுகள் வழங்கப்படுகிறது. சிறப்பு பிரிவில் மரம் நடுதல் சிறப்பு பிரிவில் அறம் விதை அறக்கட்டளை சுமார் 8000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு இதில் சுமார் 5000க்கும் மேல் பனை விதைகளை நட்டு பராமரித்து வருகின்றனர். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தகடூர் குரல் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக குழு பிரிவிற்காக சமூக முன்னேற்ற சங்கம் பெண்ணகரம் இலவசமாக போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பு பிரிவில் தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வியை தொழிற்கல்வியை மிக அற்புதமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற மருதம் நெல்லி மற்றும் ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியினுடைய தாளாளர் முனைவர் கே கோவிந்த் அவர்களுக்கு சிறப்பு பிரிவில் விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த இரண்டு நிறுவனங்கள் மிக அற்புதமான கல்வி பணி. குறிப்பாக ஆண்டுதோறும் 100 மாணவர்களுக்கு இலவசமாக கல்வியை வழங்கி வருகிறார்கள். அந்த 100 மாணவர்கள் கல்லூரி
கல்வி கட்டணம் செலுத்த முடியாதவர்கள், பேருந்து கட்டணம் செலுத்த முடியாதவர்கள், படிப்பை பாதியிலே விடக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாரெல்லாம் இது போன்ற சமூக அமைப்புகள் பரிந்துரை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கல்லூரியில் 100 மாணவர்கள் எவ்வித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக படிப்பதற்கு தன்னுடைய அறிவிப்பை கடந்த 2 நிகழ்வுகளில் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பு பிரிவில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஐயா அவர்களுக்கும் அவர் குழுமத்தினருக்கும் நன்றி. அடுத்ததாக சமூக சேவை பிரிவில் தனிநபர் முனைவர் மார்கண்டன் அவர்களுக்கு இவர் கோடை காலங்களில் கிராம பகுதிகளில் ஏற்படும் குடிநீர் தொடர்பான தேவைகளை அறிந்து கிராம மக்களின் தாகம் தீர்க்க தனது சொந்த பணத்திலிருந்து தண்ணீர் கொடுத்து வருகிறார். சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி சேவையை வழங்கி வருகிறார். அவருக்கு தகடூர் குரல் சமூக சேவை பிரிவில் விருது வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்து குழு பிரிவிற்கு கொரோனா காலத்தில் கிராமப்புறங்களில் பொதுமக்களுக்கு உணவு உள்ளிட்ட பல்வேறு சமூக நலப்பணிகளை தொடர்ச்சியாக செய்து வந்த கலாம் மாணவர்கள் குழுவினருக்கு சமூக சேவை பிரிவில் விருதுகள் வழங்கப்படுகிறது. கலாம் மாணவர்கள் குழு அடுத்ததாக சமூக சேவை பிரிவில் சிறப்பு பிரிவில் மு அம்பிகா தொழில் முனைவோர் அவர்களுக்கு சிறப்பு பிரிவில் சமூக சேவை விருது வழங்கப்படுகிறது. இவர் தங்களுடைய பகுதியில் உள்ள பெண்கள் மூலம் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார். சுய தொழில் பயிற்சி, பெண்கள் தொழில் முனைவோராக மாற்றி வருகின்ற அற்புதமான பணிகளை ஆற்றி வருகின்ற அவருக்கு சமூக சேவை சிறப்பு பிரிவில் தகடூர் குரல் விருது வழங்குவது மற்றற்ற மகிழ்ச்சி. அடுத்ததாக ஆர் கௌசல்யா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்படுகிறது. இவர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் தன்னுடைய சம்பளத்தில் சுமார் 20,000 ரூபாய் தருமபுரியில் உள்ள முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு உணவு தேவைக்கும் மாணவர்களின் கல்வி தேவைக்கும் மாதந்தோறும் கொடுத்து வருகிறார். அண்டர்லைன், மாதந்தோறும் அந்த முதியோர் இல்லங்களுக்கும் இன்னும் பிற சமூக அமைப்புகளுக்கும் உதவி வருவது நம்மை எல்லாம் நிகழ்ச்சி அடைய செய்கிறது. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டுகளும். அடுத்ததாக மருத்துவ சேவை பிரிவுகளுக்கு தனிநபர் பிரிவில் மருத்துவர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு மருத்துவ சேவை பிரிவிற்காக விருதுகள் வழங்கப்படுகிறது. இவர் கொரோனா காலகட்டத்தில் செட்டிக்கரையில் அமைந்திருந்த அந்த கொரோனா பராமரிப்பு மையத்தில் கொரோனா தடுப்பு பணியில் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கொரோனா காலகட்டம் மிகவும் அபாயகரமான ஆபத்தான உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அந்த கொரோனா பேஷண்ட் என்று சொல்லக்கூடிய கொரோனா தீநுண்மையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய அற்புதமான சேவைகளை செய்து வந்த அவருக்கு மருத்துவ சேவைக்கான விருதுகள் வழங்கப்படுகிறது. குழு விருது கொரோனா பராமரிப்பு மையம் செட்டிக்கரையினுடைய குழுவிற்காக கொரோனா பராமரிப்பு மையத்திற்கு குழுவினருக்கு வழங்கப்படுகிறது. சிறப்பு பிரிவுக்கு தங்கம் மருத்துவமனைக்கு சிறப்பு பிரிவு சார்பாக விருதுகள் வழங்கப்படுகிறது. அடுத்து கொரோனா கால சேவை. பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பார்களே, அதுபோன்று தன்னுடைய மகன் செய்த சாதனைக்காக, தன்னுடைய மகனின் கொரோனா கால சேவைக்காக அந்த தாயார் விருது பெறுகின்ற நிகழ்வு அற்புதமான நிகழ்வு. நாம் அனைவரும் இன்னும் கொஞ்சம் செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கு ஏற்படும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் சேவைக்கான விருது தனிநபர் விருது வா வினோத்குமார் அவர்கள். மிக அற்புதமான மனிதர். தருமபுரி நகரிலே பசியால் யாரும் இருக்க தேவைக்கான விருது வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது. அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் குழுவிற்கான விருதில் மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம்
மாநில செயலாளர் மாற்றுத்திறனாளிகள் நலசங்க ஆட்சியர் அமுதா மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுவதும் இருக்கின்ற மக்களோடு தொடர்பு கொண்டு கைபேசியின் மூலம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றவர். அத்தகைய அருமை சகோதரருக்கு இந்த இனிய தருணத்தில் விருது வழங்குவது மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம். தகடூர் குரல் மிக அற்புதமான நபர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான விருதுகளை வழங்கியிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இது போன்ற விருது வழங்கும் நிகழ்வுகள் நம்மை எல்லாம் மெய்சில் நிற்க வைக்கின்றது. ஆகவே தகடூர் குழுவினருக்கு இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக திருநங்கைகளை சிறப்பு செய்திருக்கின்ற தகடூர் குரலுக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மகளிர் நலனுக்கான விருது சிறப்பு பிரிவிற்கு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்ற அற்புதமான மனிதர். அவருக்கு மகளிர் நலன் சார்ந்த விருது வழங்குவது மற்றற்ற மகிழ்ச்சி. முதியோர் நலன் சார்ந்த விருது அடுத்தது முனைவர் பி கோபிநாத் அவர்களுக்கு முதியோர் நலன் சார்ந்த விருது வழங்கப்படுகிறது. இவர் ஆதரவற்றோர்களை மீட்டு அவர்களை காப்பகங்களில் சேர்த்தல் மற்றும் கேட்பார. அடுத்ததாக ஆதரவற்றோர் மீட்பு குழு மீட்பு அறக்கட்டளைக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லை என்ற நிலையை அடைகின்ற வகையில் மிக அற்புதமாக சமூக பணிகளை முன்னெடுத்து வருகின்ற இந்த குழுவினுடைய செயல்பாடு நம்மை எல்லாம் நெய்ச்சலிக்க வைக்கின்றது. குறிப்பாக ஆதரவற்ற சாலையோர ஏசகர்கள் மற்றும் மனநல பாதித்த நபர்களை மீட்டு அவர்களை சீர் செய்து காப்பகத்தில் சேர்க்கின்ற பணிகளை செய்து வருகின்ற இந்த குழு சுமார் இதுவரை 2000க்கும் மேற்பட்டவர்களை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளார்கள். 2000 பேர் தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, பல்வேறு பகுதிகளில் மனிதர்கள் ஆதரவற்றவர்களாகவும் அனாதைகளாகவும் காப்பகத்தில் சேர்க்கின்ற நிலையில் இருக்கின்ற இந்த சூழலில் அவர்களை மீட்டு அவர்களுக்கான பணியை செய்து வருகின்ற அந்த நபருக்கு, நம்முடைய அருமை சகோதரருக்கு இந்த விருது வழங்குவதில் மகிழ்ச்சி. அடுத்ததாக தனிநபர் பிரிவில் எல் பிரபு அவர்களுக்கு ஆதரவற்றோர் மீட்பு விருது வழங்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக அவர் சார்பாக விருதுகளை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த அத்துணை சிறப்பு பிரிவிற்கும் விருதுகள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி. பாடநூல் உருவாக்கிய நூலாசிரியர் குழுவில் இடம்பெற்று பாடநூல்களை உருவாக்கியவர். தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர். தமிழாசிரியர் மாநாட்டில் கல்வியாளர் விருது பெற்றவர். ஏழை எளிய மாணவர்களின் கல்வித்தரம் உயர பல்வேறு வகைகளில் சிறப்பான முன்னெடுப்பை பள்ளியிலும் சமூகத்திலும் ஏற்படுத்தி வரும் இவருக்கு கல்வி சேவை விருது வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக